தென்னிந்திய சினிமாவின் செல்ல மகளான த்ரிஷா கிருஷ்ணன் மீண்டும் ஒருமுறை தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த செய்திகளால் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்துள்ளார். அவரது திரைப்படங்கள் அல்ல, மாறாக அவரது திருமணம் குறித்த வதந்திகள்தான் இப்போது பேசுபொருளாக மாறியுள்ளன. நீண்ட மற்றும் வெற்றிகரமான சினிமா பயணத்திற்குப் பிறகு அவர் விரைவில் திருமணம் செய்து கொள்ள தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய தகவல்களின்படி த்ரிஷா சண்டிகரைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபரை மணக்கவுள்ளதாக கூறப்படுகிறது. சியாசத் ஒன் காம் சியாசாட்.com என்ற இணையதளம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி சினிமா வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திருமணத்திற்கு த்ரிஷாவின் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் கசிகின்றன. மணமகன் குறித்த விரிவான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் இரு குடும்பத்தினரும் பல ஆண்டுகளாக ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்கள் என்பது இந்த வதந்திகளுக்கு மேலும் வலு சேர்க்கிறது. இந்த செய்தி த்ரிஷா ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அவரது ரசிகர்கள் இந்த செய்தியின் உண்மைத்தன்மையை அறிய ஆவலுடன் காத்திருக்கின்றனர். த்ரிஷாவின் அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்கும் என்று பலரும் ஊகிக்கத் தொடங்கியுள்ளனர். த்ரிஷா தனது தனிப்பட்ட வாழ்க்கையை எப்போதும் ரகசியமாகவே வைத்திருப்பவர். ஆனால் சமீபத்தில் திருமணம் குறித்த தனது எண்ணங்களை அவர் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார். சரியான நபர் கிடைத்தால் திருமணம் செய்து கொள்ள தான் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்போதைக்கு அது சரியான நேரமில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தனிப்பட்ட ஆசைகளையும் சரியான தருணத்தையும் சமநிலைப்படுத்தும் அவரது இந்த பார்வை பலருக்கும் நெருக்கமானதாக இருந்தது. அவரது பெற்றோர்கள் இந்த வதந்திகள் குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இது மேலும் பல யூகங்களுக்கு வழிவகுக்கிறது. த்ரிஷாவின் இந்த நிலைப்பாடு அவரது ரசிகர்கள் மத்தியில் ஒருவித எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2015ஆம் ஆண்டில் த்ரிஷா தொழிலதிபர் வருண் மணியனை நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார். ஆனால் சில காலத்திலேயே அந்த நிச்சயதார்த்தம் முறிந்து போனது. திருமணத்திற்குப் பிறகு த்ரிஷா தொடர்ந்து நடிப்பதா வேண்டாமா என்பதில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. த்ரிஷா தனது சினிமா பயணத்தை தொடரவே விரும்பினார். தனது சொந்த பாதையை தேர்ந்தெடுத்து அந்த நிச்சயதார்த்தத்தை அவர் முறித்துக் கொண்டார். இது அவரது துணிச்சலான முடிவாக பார்க்கப்பட்டது. இந்த சம்பவம் த்ரிஷாவின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. தனது தொழில் வாழ்க்கைக்கு அவர் அளித்த முக்கியத்துவத்தை இது எடுத்துக்காட்டியது. ரசிகர்கள் அவரது முடிவை ஆதரித்தனர். த்ரிஷா தனது நீண்டகால சக நடிகர் விஜயுடன் பல முறை இணைத்து பேசப்பட்டார். 2000களில் பல வெற்றி படங்களில் இருவரும் இணைந்து நடித்தனர். தமிழ் சினிமாவில் அவர்கள் ஒரு பிரபலமான ஜோடியாக வலம் வந்தனர். 2008ஆம் ஆண்டு வெளியான குருவி படத்திற்குப் பிறகு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இருவரும் இணைந்து நடிக்கவில்லை. இது இருவருக்கும் இடையே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டதா என்ற கேள்வியை ரசிகர்கள் மத்தியில் எழுப்பியது. கில்லி படத்தின் போது அவர்களின் நெருக்கம் நிஜமாகவே இருந்திருக்கலாம் என்றும் சில ரசிகர்கள் கருதினர். ஆனால் இரு நடிகர்களும் தாங்கள் நல்ல நண்பர்கள் மட்டுமே என்று பல முறை தெளிவுபடுத்தியுள்ளனர். 2021ஆம் ஆண்டு வெளியான லியோ படத்தில் இருவரும் மீண்டும் இணைந்து நடித்தபோது ரசிகர்கள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். விஜய்க்கு 2029ஆம் ஆண்டு முதல் சங்கீதா சொர்ணலிங்கம் என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த வதந்திகள் அனைத்தும் த்ரிஷாவின் தனிப்பட்ட வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஆர்வத்தை மேலும் அதிகரிக்கின்றன. அவரது ரசிகர்கள் அவரது அடுத்த அத்தியாயத்தை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். த்ரிஷா தனது திருமணச் செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை இந்த யூகங்கள் தொடரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.